இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, மும்பைல வச்சு விஜய்க்கும், த்ரிஷாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்காம். அதுவும் எங்க அப்டின்னா, அட்லியோட மனைவி பிரியா வளைகாப்பப்ப அப்படின்னு ஒரு தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும். அத கிளிக் பண்ணீங்கன்னு நெனச்சுக்கங்களேன், ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு 60, 70, 80, 90ன்னு உங்களுக்கு பெர்சன்டேஜில வந்து ஆஃபர் குடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப தேவைன்னா, அத்தியாவசியம்னா மட்டும் வந்து வாங்க. இல்லாட்டினா அத ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்ப அது என்ன சமாச்சாரம்னு வந்து பார்க்கலாம். அதாவது விஜய் இப்ப போகக்கூடிய இடமெல்லாம் வந்து சர்ச்சை. அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாய்ங்க. அதே மாரி இப்ப விஜய்க்கு வந்து போற இடம் எல்லாமே வந்து என்ன ஒண்ணா சர்ச்சையா வந்து மாறுது. அதுக்கு 2 காரணம் வந்து இருக்கு. ஒண்ணு அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இன்னொன்னு அதிகப்படியான வன்மம். வன்மம் ஒரு பக்கம் ஒரு அரசியல்வாதிக்கு தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா இருந்தாலும், இன்னொரு பக்கம் விஜய்னுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து பேசு பொருளாவும், விவாத பொருளாவும், சர்ச்சையாவும் மாறியிருக்கு. ஏன்னா, கடந்த சில நாளைக்கு முன்னாடி மார்ச் 5ல ஏஜிஎஸ் வந்து கல்யாணத்துக்கு, அவங்க குடும்ப கல்யாணத்துக்கு விஜய், த்ரிஷா 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணி புருஷன் பொண்டாட்டி மாரி வந்திருந்தாங்க. அது பயங்கரமா வந்து பேசப்பட்டது. பேசப்பட்டதோட மட்டும் வந்து இல்லாம, விஜயோட மனைவிக்கு ஆதரவா ஏகப்பட்ட பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே விஜய வந்து ஒரு பொம்பள பொறுக்கி ரேஞ்சுக்கு வந்து சொல்லிட்டு, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளே விஜய வந்து சராமரியா விமர்சனம் செய்துவிட்டு, கட்சிய விட்டு வந்து பார்த்தோன்னா, வெளியில வந்து திமுக மத்த கட்சிகள்ல வந்து பார்த்தோன்னா, சேர ஆரம்பிச்சாங்கங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப அதே மாரி என்ன ஆகும்னா, அட்லி அவரோட மனைவி வந்து பிரியாவுக்கு வளைகாப்பு வச்சிருக்காரு. எப்ப? போன வெள்ளிக்கிழமை. அந்த வளைகாப்புக்கு இங்கருந்து என்ன பண்ணியிருக்காரு, விஜய் வந்து கிளம்பி தாஜ் ஹோட்டல்ல வந்து தங்கியிருந்ததாவும், அதுக்கப்புறமும் அவர் வளைகாப்பு அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து கிளம்பி சனிக்கிழமை இங்க வந்துட்டதாகவும் வந்து சொல்லப்படுது. ஆனா, சோசியல் மீடியாவுல ஒரு ஃபோட்டோ வந்து வருது. அந்த ஃபோட்டோவுல வந்து என்ன ஒண்ணா, விஜய், த்ரிஷா 2 பேரும் ஒரே காஸ்டியூம்ல ஒண்ணா மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது மாரியும், அதே மாரி விஜய் வந்து த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தோன்னா, ரிங் போடுறது மாரியும், அவங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சது மாரியான ஃபோட்டோக்கள் எல்லாம் ஓவர் நைட்ல வைரல் ஆக ஆரம்பிக்க, மறுபடியும் ருசி கண்ட பூனை வந்து பார்த்தோன்னா வந்து சும்மா இருக்காது. த்ரிஷா வந்து பார்த்தேன்னா, அப்படி விஜய சொக்குப்பொடி போட்டு வந்து மயக்கியிருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் எழ ஆரம்பிக்க, அதுக்கப்புறமும் அது வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் ஏஐ மூலியமா வந்து @விஷ்ணு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து உருவாக்கப்பட்டு, அது பகிரப்பட்டது அதிகமா அப்படிங்கிறது மாரி வந்து சொன்னாங்க. அது வந்து வதந்தி அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாய்ங்க. ஆனா, இங்க சமாச்சாரம் வந்து என்ன ஒண்ணுன்னா, விஜய் மும்பை போயிருக்கக்கூடிய அதே நேரத்துல, த்ரிஷா வந்து ஒரு ஸ்டைலிஷ் அவங்க பேரு வந்து லஹானின்னு வந்து ஏதோ ஒரு ஸ்டைலிஷாம். அவங்களோட கல்யாணம் மும்பைல வந்து நடந்திருக்குன்னு, த்ரிஷாவும் மும்பைல வந்து இருக்கிறதா ஒரு தகவல் வந்து. அவங்க அந்த மும்பைக்கு கிளம்பி போய் அந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தகவல் 100% வந்து உண்மை. அது வந்து வதந்தியெல்லாம் வந்து கிடையாது. அது கேள்விப்பட்டது வந்து கிடையாது. இப்ப எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, "உனக்கு மூக்கு வேர்த்துருமாமா?" இந்த மருதமலையில வடிவேலு சொல்ற மாரி, "சண்டாளி அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. அவன் எங்க கிளம்பி போனாலும் இவளும் பின்னாடியே வந்து பார்த்தோன்னா வந்து கிளம்பி போயிடுறா. இப்ப பாரு அவன நம்பி ஒரு தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, பொறுப்பு இருக்கு. போயிட்டு வருவான்னு வந்து பார்த்தா, இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு வந்து ஃபுல்லா வந்து ஒரு பக்கம் விமர்சனம். இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகும்னா, "ஏப்பா உங்க தலைவரு இந்த பெண்களோட வளகாப்பு, தலப்பொங்கலு, கீர்த்தி சுரேஷ் வீட்டு தலப்பொங்கலு, அட்லி பொண்டாட்டியோட வந்து பார்த்தோன்னா வளகாப்பு, அதுக்கப்புறமும் அ கீர்த்தி சுரேஷோட வந்து பார்த்தோன்னா கல்யாணம். இதுக்கெல்லாம் தனி ஃப்ளைட் புடிச்சு தான் வந்து பார்த்தோன்னா போவாரு. அ ஆனா மத்த எதுக்கும் வந்து அவர் வந்து வரமாட்டார்ல. எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? அவன் வந்து பார்த்தோன்னா தலைவர்கள் எல்லாரும் களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. கட்சியில மும்முரமா வந்து பார்த்தோன்னா செயல்பட்டுட்டு இருக்காய்ங்க. இவரு என்னன்னா, இப்ப தான் வந்து பகுமானமா வளகாப்புக்கு வந்து போயிட்டு வரேங்கிறாரு. அதுவும் போறதும் வந்து போற எல்லா இடத்துக்கும் எதுக்கு வந்து பார்த்தோன்னா த்ரிஷா வர்றா? கேட்டா வாய தொறந்து எதுவும் வந்து பதில் சொல்றதில்ல. கல்லூனி மங்க மாரி இருக்குன்னு சொல்லிட்டு சராமரியா விமர்சனங்களும் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சுக்கிட்டு தாங்க வந்திருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.